நம்மை தெரிந்தெடுத்தார். அவரின் கைகளிலே நம் பெயரை பொறித்து வைத்தார். தாயின் கருவினிலே நம்மை தெரிந்தெடுத்தார். அவரின் கைகளிலே நம் பெயரை பொறித்து வைத்தார். அவரில் நம்மை அர்ப்பணம் செய்ய மனித மாண்பு மண்ணில் உயர. அவரில் நம்மை அர்ப்பணம் செய்ய மனித மாண்பு மண்ணில் உயர. எழுவீர் வருவீர் இயேசு வழியிலே. இறைவன் நம்மை அழைக்கின்றாரே, விரைந்து வாருங்கள். புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். அன்பு பணியிலே இறைவனை சொல்லியே ஏழை மனிதரிலே இயேசுவை காணவே. அன்பு பணியினிலே இறைவனை சொல்லியே ஏழை மனிதரிலே இயேசுவை காணவே. உண்மை நீதி நேர்மை நிலைக்க, பொய்மை ஜாதி வன்மை அழிக்க. உண்மை நீதி நேர்மை நிலைக்க, பொய்மை ஜாதி வன்மை அழிக்க. எழுவீர் வருவீர் இயேசு வழியிலே. இறைவன் நம்மை அழைக்கின்றாரே, விரைந்து வாருங்கள். புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். இறைவன் நம்மை அழைக்கின்றாரே, விரைந்து வாருங்கள். புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். ஆண்டவரின் வானதூதர்கள் அனைவருமே அவரை போற்றுங்கள். ஆண்டவரின் குரலை கேட்டு அவர் சொற்படி நடக்கும் வலிமை மிக்கோரே அவரை போற்றுங்கள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இறை இயேசுவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, வான்படை தளபதி தூய மிக்கேல் அதிதூதரின் திருவிழாவிற்கு சிறப்பாக திருப்பலி நிறைவேற்றி ஜெபிக்க வந்துள்ள அனைத்து அருள் தந்தையர்களையும் இறை மக்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். தீமைகள் நிறைந்த இவ்வுலகில் தீமைகளை அழித்து நன்மைகள் பெருக பண்ணி புனித மலர இறைவனின் மிகப்பெரிய கருவியாகவும் முதன்மை தூதராக செயல்படுபவர் நம் பாதுகாவலர் தூய மிக்கேல் அதிதூதர். சாத்தானை விரட்டி அழிப்பதிலும் அவரின் தீய செயல் மனித குலத்தை வஞ்சிக்காமலும் அனைத்து தீய சக்திகளில் இருந்து பாதுகாத்து நம் ஒவ்வொருவரையும் நம் அருகில் இருந்து பாதுகாத்து வருகின்றவர் நம் அதிதூதர் புனித மிக்கேல் அதிதூதர். மருத்துவரால் கைவிடப்பட்ட அனைவருக்கும் சிறந்த மருத்துவராக இருந்து நோய்கள் அனைத்திலும் இருந்தும் பாதுகாக்கும் இறை வல்லமை பெற்றவர் நமது மிக்கேல் அதிதூதர். உடல் நோய், மனநோய் என ஒவ்வொரு நாளும் நம் புனிதரின் அருள் தலத்தை நாடி வருபவர்களுக்கு அனைத்து பக்தர்களையும் இறை ஆசிரால் நிரப்பி நம்மை வழிநடத்துபவர் நம் மிக்கேல் அதிதூதர். மேலும் நம் திருச்சபையின் பாதுகாவலராகவும் இராணுவ வீரர்கள், காவலர்கள், வியாபாரிகள், கடற்படையினர், வானிலிருந்து குதித்து நம்மை காக்கும் வீரர் அனைவரின் பாதுகாவலர்கள் நம்மையும் பாதுகாக்கவும், இவ்வழியில் பயணம் செய்யும் அனைவரையும் பாதுகாக்கவும், நம் ஊரில் தேவையற்ற இறப்புகள் அனைத்திலும் இருந்து பாதுகாத்து நம் அனைவரையும் வளர்ச்சி பாதையில்
பயணம் செய்ய துணை புரிய நம் பாதுகாவலர் புனித மிக்கேல் அதிதூதரை தொடர்ந்து ஜெபிப்போம். அன்பிக்கினியவர்களே, இந்த மிக்கேல் அதிதூதருடைய இந்த திருவிழா திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடும் பாசத்தோடும் வரவேற்கிறேன். ஜோரா கரங்களை தட்டி ஆண்டோருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இதனாலில் இந்த திருப்பலியை தலைமையேற்று சிறப்பாக நமக்காக ஜெபிக்க மன்றாட வந்துள்ள நம்முடைய வட்டார அதிபர் அருள் தந்தை அருள் சந்தியாக அவர்களையும் உங்களின் சார்பாக அன்போடும் பாசத்தோடும் வரவேற்கிறேன். மேலும் நம்முடைய அருகாமையில் இருக்கக்கூடிய நம்முடைய புலியால் பங்கின் குழந்தையாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாட்டின் பங்கு தந்தையாக இருக்கக்கூடிய அருள் தந்தை ஆசிர் அவர்களையும் உங்களின் சார்பாக அன்போடும் பாசத்தோடும் வரவேற்கிறேன். மேலும் நம்முடைய அருள் தந்தை பாஸ்கர் டேவிட் மற்றும் அருள் தந்தை ஃப்ளோமென் அவர்கள் சிறப்பான விதத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறார். மேலும் நம்முடைய இணை பணியாளர் பென்சிகர் அவர்களையும் உங்களின் சார்பாக, மேலும் நம்முடைய அருள் சகோதரிகள் ஒவ்வொருவரையும் உங்களின் சார்பாக அன்போடும் பாசத்தோடும் வரவேற்கிறேன். தொடர்ந்து இறை நம்பிக்கையில் நாம் வேரூன்றி சிறப்பான விதத்திலே புனிதருடைய அந்த மிக்கேல் அதிருடைய பாதுகாப்பையும் பராமரிப்பையும் பெற்று மகிழ சிறப்பாக பலியிலே மன்றாடுவோம். இந்த நாளில் மிக்கேல் அதிதூதர் சொல்லுகின்ற அழகான ஒரு பாடம். அவருடைய இயல்பு என்னது? தீமையை வெல்வது. தீமை வெல்வது அவருக்கு மட்டுமல்ல, அவரை நம்புகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கும், இயேசுவை நம்பி பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கும் தீமையை வெல்லக்கூடிய ஆற்றலையும் அல்குடைகளையும் அபரிவிதமாக கொடுக்கிறார். அதனால தான் தீமையை வென்று நன்மையை செய்க என்று சொல்லி பல்வழிகளாக குறிப்பிடுவார். எனவே இந்த நாளில் நமக்குள் இருக்கக்கூடிய தீமைகள், தீய சக்திகள், தீய எண்ணங்கள், தீய வாழ்க்கை முறைகள் எல்லாவற்றையும் உடைய மிக்கேல் அதனுடைய பாதுகாப்பில் ஒப்படைத்து அவை அனைத்தையும் அகற்றி நன்மையால் நிரப்பி இந்த உடல், இந்த ஆன்மா, இந்த வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை அருளால் நிரப்பு பெற்ற வாழ்க்கை என்பதை உணர்ந்து இந்த மன்னக வாழ்வில் நாம் பயணிப்போம். இறைவனுடைய பராமரிப்பில் என்னாலும் கண்டு மகிழ்ந்து நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து மக்களுடைய வேண்டுகளையும் இந்த பலிபீடத்தில் ஒப்பு கொடுத்து நாம் சிறப்பாக ஜெபிப்போம். ஆவியே என்னை நிரப்பும், தூய ஆவியே என்னை நிரப்பும் என்ற ஆவியானவருடைய பாடலை பாடி இந்த திருப்பலியிலே பங்கெடுப்போம். ஆவியே என்னை நிரப்பும், தூய ஆவியே என்னை நிரப்பும், ஆவியே என்னை நிரப்பும், தூய ஆவியே என்னை நிரப்பும், அன்பினால் என்னை நிரப்பும், அன்பினால் என்னை நிரப்பும், இறை அமைதியால் என்னை நிரப்பும், இறை அமைதியால் என்னை நிரப்பும், ஆவியே என்னை நிரப்பும், தூய ஆவி என்னை நிரப்பும், மகிழ்ச்சியால் என்னை நிரப்பும், மகிழ்ச்சியால் என்னை நிரப்பும், இறை புகழ்ச்சியால் என்னை நிரப்பும், இறை புகழ்ச்சியால் என்னை நிரப்பும், ஆவியே என்னை நிரப்பும், தூய ஆவியே என்னை நிரப்பும், பொறுமையால் என்னை நிரப்பும், பொறுமையால் என்னை நிரப்பும், கருணையால் என்னை நிரப்பும், கருணையால் என்னை நிரப்பும், ஆவியே என்னை நிரப்பும், தூய ஆவியே என்னை நிரப்பும், ஆவியே என்னை நிரப்பும், தூய ஆவியே என்னை நிரப்பும். கரங்களை குவித்து ஆண்டவருடைய இறை பிரசன்னத்தை இந்த வேளையிலே நாம் உணர்வோம். ஆண்டவர் தம் அமைதியினால் நம்மை நிரப்பவும், தன்னுடைய கருணையால் நம்மை நிரப்பி நம்மை ஆசீர்வதிக்கவும் சிறப்பாக வேண்டி ஜெபிப்போம்.
மிக்கேல் அதிதூதரை பாதுகாவலராக நம் பகுதியிலே நாம் அவருக்கென்று ஒரு சிறிய கெவியை எழுப்பி நம்முடைய ஊரின் பாதுகாவலராக இந்த வேளையிலே இந்த பகுதியிலே நாம் கொண்டிருக்கிறோம். மிக்கேல் அதிதூதர் தனிப்பட்ட நபர்களுக்கு பாதுகாவலராகவும் திருச்சபைக்கு பாதுகாவலராகவும் போர் வீரர்களுக்கு பாதுகாவலராகவும் மரண படுக்கையிலே இருக்கிறவர்களுக்கு பாதுகாவலராகவும் உத்தரிக்க ஸ்தலத்தில் இருக்கிற ஆன்மாக்களை வழிநடத்துபவர்களாகவும் இறுதி தீர்ப்பின் போது மிக்கேல் அதிதூதர் அங்கே வந்து நிற்கக்கூடிய ஒருவராக இருந்து கொண்டிருக்கிறார். வாழ்வின் நூலிலே யாருடைய பெயர் இடம்பெற்றிருக்கிறதோ அவர் விண்ணக பரிசை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாகவும், வாழ்வின் நூலிலே யாருடைய பெயர் இடம்பெறவில்லையோ அவர்கள் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆண்டவர் நிறைவேற்றக்கூடிய காரியங்களை எல்லாம் மிக்கேல் அதிதூதர் முன்வந்து அந்த காரியங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு தூதராக அவர் இருந்து கொண்டிருக்கிறார். தலைமை காவல் தூதராக இருக்கிறார். அதிதூதர்கள் என்று நாம் பார்க்கிற போது மிக்கேல் அதிதூதர், கபிரியேல், ரபேல் ஆகியவர்கள் முதன்மை அதிதூதர்களாக இருந்தாலும் மிக்கேல் அதிதூதர் பாதுகாப்பை நமக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார். மரண படுக்கையிலே இருக்கிறவர்களுக்கு அவர் பாதுகாவலராக இருக்கக்கூடியவராக இருக்கிறார். காலரா நோயிலே ரோமையிலே மக்கள் பாதிக்கப்பட்டிருந்த பொழுது அன்னையினுடைய படத்தை ஏந்தி அவர்கள் பவனியாக சென்றபோது மிக்கேல் அதிதூதர் வானத்திலே தோன்றி தன்னுடைய வாளால் சாத்தானை வீழ்த்துவது போன்ற ஒரு காட்சியை அங்கே கொடுத்தார். அங்கே மக்களை பாதித்து கொண்டிருந்த காலரா நோயானது அவர்களை விட்டு அகன்றது. மிக்கேல் அதிதூதர் அரக்க பாம்பை வானிலே போரிட்டு அந்த அரக்க பாம்பையும் அவருடைய படைகளை எல்லாம் தோல்வியுறச் செய்து அங்கிருந்து அகற்றியதாக மிக்கேல் அதிதூதரை வரலாறு திருவெளிப்பாடு புத்தகம் 7 முதல் உள்ள 4 அதிகாரங்கள் நமக்கு சொல்லுகின்றன. சிபன்ரோ என்ற மக்கள் போரிலே வெற்றி பெறுவதற்கு மிக்கேல் அதிதூதர் மிக முக்கிய காரணமாக இருந்ததாகவும், மழையும் மின்னலும் வீசி எதிரிகளை வீழ்த்து செய்வதற்கு மிக்கேல் அதிதூதர் காரணமாக இருந்திருக்கிறார். இவ்வாறாக மிக்கேல் அதிதூதர் தனிப்பட்ட நபர்களுடைய பாதுகாவலராக, திருச்சபையினுடைய பாதுகாவலராக ரோமை நகரினுடைய நுழைவாயிலே அவருக்கென்று ஒரு பெரிய ஒரு ஆலயம் எழுப்பப்பட்டிருக்கிறது. மிக்கேல் அதிதூதர் திருச்சபையினுடைய பாதுகாவலராக இருந்திருக்கிறார். நம்முடைய பகுதியிலே தொடர்ந்து மரணங்கள் ஏற்பட்ட ஒரு சூழ்நிலையிலே மிக்கேல் அதிதூதர் இந்த மரணங்களிலெல்லாம் இருந்து பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு முன்னால் இருந்த பங்கு தந்தை அவர்கள் இந்த ஒரு கெவியை மிக்கேல் ஆண்டவருக்கு எழுப்பி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த மிக்கேல் அதிதூதருடைய விழாவை நாம் ஒன்று சேர்ந்து கொண்டாடுகிற வேளையிலே ஒவ்வொருவருக்கும் ஒரு தூதர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அதிலும் குறிப்பாக மிக்கேல் அதிதூதர் ஒரு பாதுகாவலராக நமக்கு இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து இந்த திருப்பலியிலே நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய ஊரையும் நாம் சிறப்பான முறையிலே ஒப்பு கொடுத்து இந்த திருப்பலியிலே சிறப்பாக வேண்டி ஜெபிப்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏனெனில் என்னுடைய சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான தூய மரியாளையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், இரக்கம் வையும், இரக்கம் வையும்.
கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதி ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாய இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஜெபிப்போமாக. இறைவா, வானதூதர்களுக்கும் மனிதர்களுக்கும் அவர்களின் பணிகளை வியத்தகு முறையில் அமைத்துள்ளீர். இவ்வாறு அவர்கள் விண்ணகத்தில் உமக்கு என்றும் பணிபுரிவது போல மண்ணகத்தில் எங்கள் வாழ்வை பாதுகாக்க கனிவோடு அருள் புரியும். உம்மோடும் பரிசுத்தாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை சொற்றொடர்கள் 9 முதல் 10 வரை மற்றும் 13 முதல் 14 வரை. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அரியணைகள் அமைக்கப்பட்டன. தொன்மை வாய்ந்தவர் அங்கு அமர்ந்தார். அவருடைய ஆடை வெண்பனி போலவும் அவரது தலைமுடி தூய பஞ்சு போலவும் இருந்தன. அவருடைய அரியணை தீக்கொழுந்துகளாயும் அதன் சக்கரங்கள் எரி நெருப்பாயும் இருந்தன. அவர் முன்னிலையிலிருந்து நெருப்பாலான ஓடை தோன்றியது. 1000 பேர் அவருக்கு பணிபுரிந்தார்கள். பல கோடி பேர் அவர்கள் முன் நின்றார்கள். நீதிமன்றங்கள் தீர்ப்பு வழங்க அமர்ந்தது.
நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன. இரவின் நான் கண்ட காட்சியாவது, வானத்தின் மேகங்களின் மீது மானிட மகனைப் போன்ற ஒருவர் தோன்றினார். இதோ தொன்மை வாய்ந்தவர் அருகில் அவர் அமர்ந்தார். அவர் திருமுன் கொண்டு வரப்பட்டார். ஆட்சியுரிமையும் மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். அவரது ஆட்சியுரிமை என்றும் உள்ளதாகும். அதற்கு முடிவே இராது. அவரது அரசு அழிந்து போகாது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கொண்டவரே, பேறு பெற்றவரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே, பேறு பெற்றவரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே, பேறு பெற்றவரே. பொல்லாரின் சொல்படி நடவாதவர், பாவிகளின் தீயவழி இல்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர், அவரே நற்பெயர் பெற்றவரே, ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ந்திடுவார் மகிழ்ந்திடுவார். இரவும் பகலும் கருத்தாயிருந்து சிந்தித்து மகிழ்ந்திடுவார். இரவும் பகலும் கருத்தாயிருந்து சிந்தித்து மகிழ்ந்திடுவார். சிந்தித்து மகிழ்ந்திடுவார். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே, பேறு பெற்றவரே. சேர்ந்து பாடுவோம். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே, பேறு பெற்றவரே. நீரோடை ஓரம் நடப்பட்ட மரமாய் பருவத்தில் பசுமையை கனி தருவார். தான் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவார். அவரே நற்பெயர் பெற்றவரே. நீரோடை ஓரம் நடப்பட்ட மரமாய் பருவத்தில் பசுமைய கனி தருவார். தான் செய்வதனைத்தில் வெற்றி பெறுவார். அவரே நற்பெயர் பெற்றவரே. ஆண்டவரின் திருச்ச
சட்டத்தில் மகிழ்ந்திடுவார் மகிழ்ந்திடுவார். இரவும் பகலும் கருத்தாயிருந்து சிந்தித்து மகிழ்ந்திடுவார். இரவும் பகலும் கருத்தாயிருந்து சிந்தித்து மகிழ்ந்திடுவார். சிந்தித்து மகிழ்ந்திடுவார். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே, பேறு பெற்றவரே. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே, பேறு பெற்றவரே. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே, பேறு பெற்றவரே, பேறு பெற்றவரே, பேறு பெற்றவரே. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைவார்த்தைகள் 7 முதல் 12 முடிய. விண்ணகத்தில் போர் மூண்டது. மெக்கேலும் அவருடைய தூதர்களும் அரக்க பாம்போடு போர் தொடுத்தார்கள். அரக்க பாம்பும் அதன் தூதர்களும் அவர்களை எதிர்த்து போரிட்டார்கள். அரக்க பாம்பு தோல்வியுற்றது. விண்ணகத்தில் அதற்கும் அதன் தூதர்களுக்கும் இடமே இல்லாமல் போயிற்று. அப்பெரிய அரக்கப்பாம்பு வெளியே தள்ளப்பட்டது. அலகை என்றும் சாத்தான் என்றும் அழைக்கப்பட்ட அதுவே தொடக்கத்தில் தோன்றிய பாம்பு. உலகம் முழுவதையும் ஏமாற்றிய அது மண்ணுலகுக்கு தள்ளப்பட்டது. அதன் தூதர்களும் அதனுடன் வெளியே தள்ளப்பட்டார்கள். பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதொரு குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. நம் சகோதர சகோதரிகள் மீது குற்றம் சுமத்தியவன், நம் கடவுள் திருமுன் அல்லும் பகலும் அவர்கள் மீது குற்றம் சாட்டியவன் வெளியே தள்ளப்பட்டான். ஆட்டுக்குட்டி சிந்திய இரத்தத்தாலும் தாங்கள் பகர்ந்த சான்றாலும் அவர்கள் அவனை வென்றார்கள். அவர்கள் தங்கள் உயிர் மீது ஆசை வைக்கவில்லை, இறக்கவும் தயங்கவில்லை. இதன் பொருட்டு விண்ணுலகே, அதில் குடியிருப்போரே மகிழ்ந்து கொண்டாடுங்கள். ஐயோ! இது ஆண்டவரின் அருள்வாக்கு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் படைத்த நாள் இதுவே, அக்களிப்போம் என்று அகமகிழ்வோம். ஆண்டவர் படைத்த நாள் இதுவே, அக்களிப்போம் என்று அகமகிழ்வோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 2, அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 47 51 முடிய. யோவான் நற்செய்தி அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 47 51 முடிய. நத்தானியேல் தம்மிடம் வருவதை இயேசு கண்டு, இவர் உண்மையான இஸ்ரவேலர், கபடற்றவர் என்று அவரை குறித்து கூறினார்.
நத்தானியேல், உம்மை உமக்கு எப்படி தெரியும் என்று அவரிடம் கேட்டார். இயேசு, பிலிப்பு உம்மை கூப்பிடுவதற்கு முன்பு நீ அத்திமரத்தின் கீழ் இருந்தபோதே நான் உம்மை கண்டேன் என்று பதிலளித்தார். நத்தானியேல் அவரை பார்த்து, ரபி, நீர் இறைமகன், நீரே இஸ்ரேலின் அரசர் என்றார். அதற்கு இயேசு, உம்மை அத்திமரத்தின் கீழே கண்டேன் என்று நான் உம்மிடம் சொன்னதாலா நம்புகிறீர்? இதைவிட பெரியவற்றை காண்பீர் என்றார். மேலும் வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என மிக உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அவரிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, எங்கள் ஊரில் எங்கள் வீட்டு பக்கத்தில் 3 தாத்தா இருக்காங்க. அந்த முதல் தாத்தா பேர் வந்து கடவுள், 2வது தாத்தா பேர் வந்து சம்மனசு, 3வது தாத்தா பேர் வந்து பேய். கடைசியாக கடவுளும் சம்மனசும் இறந்துட்டாங்க. இப்போ அந்த பேய் மட்டும் உயிரோடு இருக்குது. பேய்க்கு பிறந்தது 3 பேர். என்ன தான் எல்லாம் பேய் பேயின்னு கூப்பிட்றாங்க, என்னுடைய பிள்ளைங்களையாவது சம்மனசன் கூப்பிட்டு அவருக்கு என்ன பேர் வச்சுருக்காருன்னா கப்ரியேல், மிக்கேல், ரஃபேல் பேர் இருக்காங்க. அவங்க அந்த பேய் மட்டும் உயிரோடு இருக்கார், மற்ற 2 பேரும் இறந்துட்டாங்க. பிரியமானவர்களே, பேய் எங்கு சென்றாலும் எந்த இடத்துல போனாலும் நமக்குள்ளும் இருக்குது, நமக்கு முன்பாகவும் இருக்குது. என்னை பார்த்து பேய் நினச்சிடாதீங்க. என்ன செய்கிறது, எல்லா இடத்துலையும் எப்படி இருக்குது, பேய் இருக்குது. எப்படி என்று சொல்லினோம் என்றால், ஆண்டவர் படைக்கும் பொழுது, உலகம் தோன்றும் பொழுது அங்கே ஆண்டவருக்கு நிகராக, அங்கே ஆண்டவருக்கு எதிராக செயல்பட்ட அந்த தீய எண்ணங்கள், தீய வார்த்தைகள், செயல்பாடுகள் அனைத்தும் அங்கே அழிக்கப்பட ஆண்டவரால் அங்கே உருவாக்கப்பட்ட அந்த வான தூதர்கள் அங்கே முன் வருகிறார்கள். இந்த தூதர்களுடைய இந்த செயல்பாடுகளை எல்லாம் நாம் தெளிவாக பார்க்கும் பொழுது, இவர்கள் ஆண்டவரோடு இணைந்து ஆண்டவருக்காக அவருக்கு துதி பாட, அப்படி திருப்பாதத்திலே அமர்ந்து இவள் எப்பொழுதும் இருப்பதற்காக உருவாக்கப்பட்டவர்கள். ஆனால் கடவுளால் உருவாக்கப்பட்டாலும் கடவுளோடு இவர்கள் எங்கு சென்றாலும் ஒன்றாக இருப்பதை போன்று நாம் பார்க்கின்றோம். இவர்களுக்கென்று ஒரு தனி இயல்பு எதுவும் இல்லை. மாறாக இருந்தாலும் இவர்கள் எங்கு சென்றால் நாம் பார்க்கும் பொழுது இந்த இறக்கைகளோடு ஆண்டவர் கடவுள் முன் இவர்கள் பறப்பதை போன்று, தூபம் காட்டுவதை போன்றும், புகழ்வதை போன்றும் நாம் இவர்களை பார்க்கின்றோம். இன்றைய நாளிலே நாம் கொண்டாடுகின்ற இந்த மிக்கேல் அதிதூதர், வழக்கமாக நாம் எப்படி இவர் கூப்பிடுவோம், மிக்கேல் ஆண்டவர். ஆண்டவருக்கு நிகர் யார் என்று கேட்ட உடனே இவரையும் ஆண்டவர்னு கூப்பிட்டோம் தானே. சரி, ஓகே. அதாவது வானத்தூதர்கள் ஏறக்குறைய நம்முடைய கூட்டத்திற்கு, அந்த வானத்தூதர்கள் கூட்டத்திற்கும் தலைவர்களை உருவாக்குகின்றார் கடவுள். அதுதான் அதிதூதர்கள். அந்த அதிதூதர்கள் ஏறக்குறைய 7 பேர் அங்கே நாம் பார்க்கின்றோம். அந்த 7 பேரிலும் அதிலும் அங்கே குறைத்து 3ஆக மாற்றுகின்றார்கள். அந்த 3இலும் முதன்மையாக யாரை நாம் பார்க்கின்றோம், மிக்கேல் அதிதூதர். எங்கு சென்றாலும், எந்த இடத்திற்கு சென்றாலும், யாரை பார்த்தாலும் முதலில் நமக்கு கண்முன் வருகின்ற ஒரே நிகழ்வு யார் என்றால் இந்த மிக்கேல் அதிதூதர் தான். வழக்கமாக அந்த கீழே சாத்தான் ஒருவரை மிதித்து கொண்டு ஈட்டியால் குத்தி கொண்டு நிற்பதை போன்று நாம் அந்த உருவங்களை நாம் பார்த்தாலும், தீமைகளை எல்லாம் வெல்வதற்கு கடவுளால் உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு சக்தியாகவும் மிகப்பெரிய ஒரு வல்லமை படைத்தவராகவும் இவரை பார்க்கின்றோம். இந்த மிக்கேல் அதிதூதருடைய இந்த விழாவிலே அவரை பற்றி நாம் அதிகமாக சிந்திக்கும் பொழுது, கடவுள் முன் துதிபாடுகின்ற இவர்களுக்கு முதன்மையான வானதூதராகவும் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் இருக்கின்றார் என்றும் நாம் இவரை பார்க்கின்றோம். நம்முடைய விவிலியத்திலே ஏறக்குறைய 5 இடங்களிலே மிக்கேல் அதிதூதரை பற்றி மிக தெளிவாக சொல்கின்றார்கள். ஒரு முறை கடவுளுக்கும் இன்டர்நெட்டுக்கும் கொஞ்சம் பிரச்சனை, ஒரு பஞ்சாயத்து, யார் பெரியவர்
யார் யாருக்கு? கடவுளுக்கும் இன்டர்நெட் ரெண்டு பேருக்கும். ஒன்று இன்டர்நெட் சொல்லுது, கடவுளை நீ உலகை உருவாக்கியிருக்கலாம், ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இன்று உலகம் யார் கையில் இருக்குது? என்னுடைய கையில் தான் இருக்குது. கடவுள் நீங்கள் இல்லாமல் கூட மக்கள் சந்தோஷமாக இருப்பாங்க, ஆனால் நான் இல்லாமல் உயிர் கூட வாழ மாட்டாங்க யாரும். அந்த அளவுக்கு எல்லாருமே என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்காங்க. இப்போ சொல்லுங்கள், யார் பெரியவர்கள், நீங்களா நானா? இது ஒரு பஞ்சாயத்து. திடீர்னு இடையில ஒரு குடிகாரர் வந்துட்டார். வழக்கமாக குடிகாரர் வந்தால் தான் பஞ்சாயத்து கரெக்டாக தெளிவாக அவர் பதில் சொல்வார். அவர் என்ன சொல்கிறாரு? கடவுளே, எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் தான் உனக்கு தட்சணை, இல்லைன்னா உனக்கு ஒன்றுமே கிடையாது, நீ தேவையில்ல, போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டார். அடுத்த ஆளை பார்க்குறாரு. யாரை? இன்டர்நெட்டை பார்த்த உடனே சொல்கிறாரு, இன்டர்நெட் நான் ரீசார்ஜ் பண்ணால் தான் உனக்கு வேலை, நீங்கள் ரெண்டு பேரும் பெரியவங்க கிடையாது. யார் பெரியவர்? குடிகாரனாகிய நான் தான் பெரியவன், போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டாராம். இது போன்று தான் பல நேரத்தில் யார் யாரெல்லாம் பெரியவர் என்று, உயர்ந்தவர் என்று கடவுளுக்கு ஈடு இணையாக வருகின்றார்களோ, கடவுள் ஒருவர் மட்டும்தான் முதன்மையானவர், மேலானவர், அனைவருக்கும் முக்கியமானவர் என்பதை விளக்குகின்ற அந்த சூழ்நிலையிலே இவர்களை எல்லாம் எதிர்த்து போராடி தீமைகளை எல்லாம் களைந்து அந்த மக்கள் மத்தியிலே ஒரு நன்மையை உருவாக்குகின்றவர் தான் நம்முடைய மிக்கேல் அதிதூதர். இந்த மிக்கேல் அதிதூதரை நாம் பார்க்கும்பொழுது ஏறக்குறைய விவிலியத்தில் 5 இடங்களிலே பார்க்கின்றோம். முதலாவதாக நாம் பார்க்கின்ற தானியேல் நூல் 10ஆம் அதிகாரம் 13ஆம் அந்த வசனத்திலே பார்க்கும்பொழுது துணை செய்கின்ற ஒரு மனிதர் மிக்கேல் அதிதூதர். தானியேல் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 13வது வசனம். பாரசீக நாட்டின் காவலனாகிய தூதன் 21 நாள் என்னை எதிர்த்து நின்றான். அங்கே பாரசீக அரசர்களோடு நான் தனித்து விடப்பட்டதால் தலைமை காவலர்களுள் ஒருவராகிய மிக்கேல் எனக்கு துணை செய்ய வந்தார். இந்த மிக்கேல் அதிதூதர் துணை செய்கின்ற வருகிற ஒரு துணையாளராக கடவுளால் மக்களுக்கு அனுப்பப்பட்டவர். எல்லா விதமான போர்களிலிருந்தும், பிரச்சனைகளிலிருந்தும், வேதனைகளிலிருந்தும் ஒவ்வொரு மனிதனையும் அங்கே காப்பாற்றி கடவுள் துணை நிற்க நமக்கு ஒரு துணையாளரை, தூய ஆவியாரை அனுப்புவதைப் போல பிரச்சனைகளிலிருந்து நமக்கு விடுதலை அளிப்பதற்காக, உடன் இருப்பதற்காக இங்கே மிக்கேல் அதிதூதரை அனுப்பியிருக்கின்றார். அதே தானியேல் புத்தகத்திலே 10:21 நாம் பார்க்கும் பொழுது, ஆனால் அதற்கு முன் உண்மை நூலில் எழுதியுள்ளதை உனக்கு தெரிவிப்பேன். இவர்களை எதிர்த்து போராடுவதில் உங்கள் காவலராகிய மிக்கேலை தவிர எனக்கு துணை நிற்பார் யாரும் இல்லை. உடன் இருப்பவர், துணை இருப்பவர். எப்பொழுதும் எல்லா நிகழ்வுகளிலும், நம்முடைய தொடக்கம் முதல் இறுதி வரை அனைத்து நிகழ்வுகளிலும் நாம் செல்லும் பொழுதும் வரும் பொழுதும் நமக்கு முன்பாக நம்மோடு இணைந்து பயணிப்பவர் தான் இந்த மிக்கேல் அதிதூதர். தானியேல் மிக அழகாக தன்னுடைய புத்தகத்திலே குறிப்பிடுகின்றார். மிக்கேல் அதிதூதர் எப்பொழுதும் போரிடும் பொழுதும் பிரச்சனைகள் சமயத்திலும் நம்மோடு உடன் இருக்கின்ற ஒரு வல்லமை மிக்க ஒரு துணையாளர், கடவுளால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசாக நாம் அவரை பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். எனவே நாம் ஏன் கவலைப்பட வேண்டும், அவர் நம்மோடு இருக்கின்றார் என்று அவர் குறிப்பிடுகின்றார். அதே தானியேல் புத்தகம் 12:1 பார்க்கும் பொழுது விடுதலை அளிக்கும் நாயகராக இருக்கின்றார். 12:1 அக்காலத்தில் உன் இனத்தாருக்கு தலைமை காவலரான மிக்கேல் எழும்புவார். மக்களினம் தோன்றியது முதல் அக்காலம் வரை இருந்திராத துன்ப காலம் வரும். அக்காலத்தில் உன் இனத்தார் விடுவிக்கப்படுவர். நூலில் யார் யார் பெயர் எழுதப்பட்டுள்ளதோ அவர்கள் அனைவரும் மீட்கப்படுவார்கள். இங்கேதான் விடுதலை பெறக்கூடிய அந்த நிகழ்வை தெளிவாக சொல்கின்றார். விடுதலை அளிக்கும் நாயகனாக அந்த யார் யாரெல்லாம் அந்த நூலிலே எழுதப்பட்டிருக்கின்றார்களோ, நன்மை தீமையெல்லாம் உணர்ந்து தெரிந்து அங்கே மீண்டும் தங்களுடைய வாழ்க்கையை அந்த ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கையாக வாழ்கின்ற ஒவ்வொருவருக்கும் அந்த இறுதி தீர்ப்பின் பொழுது ஆண்டவருடைய அருகிலே அமர்வதற்கும், அவரோடு நாம் இணைந்து பயணிக்கவும், அவருடைய சன்னிதானத்திலே பிரசன்னத்திலே நாம் மகிழவும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக இருக்கப் போகின்றார். அதற்கெல்லாம் முன்னுதாரணமாக நமக்கு வழிகாட்டியாகவும் நம்மோடு இருந்து அந்த விடுதலை அளிக்கின்றவராகவும் இருக்கின்றார். இது மட்டுமல்ல, நம்மிடம் இருக்கின்ற அனைத்து தீய எண்ணங்கள், தீய குணங்கள், நமக்குள்ளே ஒரு பேய் இருக்கின்றது. மனிதம் பாதி மிருகம் பாதி. உண்மைதானே அது? நல்ல நேரத்தில் நம்மனா சில வழக்கமாக வீட்டில் நாய்க்கு மனுஷன் பேரை வச்சுட்டோம், மனுஷனுக்கு நாயின்னு கூப்பிட்றோம். அதனால தான்
எப்படி மாறிடுச்சு? மனிதம் பாதி மிருகம் பாதி, இரண்டாக எல்லாமே இன்றைக்கு கலந்து விட்ட ஒரு சூழ்நிலையிலே நாம் இருக்கின்றோம். இந்த ஒரு சூழ்நிலையிலே அந்த சாத்தானுடைய தீய எண்ணங்களிலிருந்து நமக்கு விடுதலை அளிக்க யூதா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, இந்த சாத்தானை எதிர்த்து போரிடுகின்ற ஒரு மனிதர், தலைமை தூதரான மிக்கேல் மோசேயின் உடலை குறித்து அலகையோடு வழக்காடிய போது அதனை பழித்துரைத்து கண்டனம் செய்ய துணியவில்லை. மாறாக, ஆண்டவர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று மட்டும் சொன்னார். அந்த பழித்துரைப்பவர், எதிர்த்து போரிடுகின்றவர், விடுதலை தருகிறவராக, எங்கே இந்த தீய எண்ணங்களுக்கு எதிராக செயல்படுகின்ற ஒவ்வொரு மனிதரையும் இங்கே அழித்து பழித்துரைக்கின்ற ஒரு வீரர். இவரை போன்று ஒரு வல்லமை மிக்கவர் யாரும் இல்லை என்பதை தன்னுடைய செயல்கள் வழியாக, ஆண்டவரிடமிருந்து அந்த பெற்ற வல்லமை வழியாக தொடர்ந்து ஆண்டவருக்காக அனைத்தையும் தெளிவாக செய்கின்றவராக தன்னை வெளிப்படுத்துகின்றார். இதே இறுதியாக நாம் பார்க்கும் பொழுது, திருவெளிப்பாட்டு நூலிலே பார்க்கும் பொழுது, இவர்கள் ஒரு சிறந்த ஒரு போர் வீரராக கர்ச்சிக்கும் சிங்கம் போல தன்னை வெளிப்படுத்துகின்றவர். திருவெளிப்பாடு 12:7. பின்னர் விண்ணகத்தில் போர் மூண்டது. மிக்கேலும் அவருடைய தூதர்களும் அரக்க பாம்போடு போர் தொடுத்தார்கள். அரக்க பாம்பும் அதன் தூதர்களும் அவர்களை எதிர்த்து போரிட்டார்கள். இங்கே எதிர்த்து போரிட்டார்கள் நாம் பார்க்கின்றோம். அந்த விண்ணகத்தில் இருக்கின்ற அந்த அரக்க பாம்புகளுக்கு எதிராக, அந்த தீய எண்ணங்களுக்கு எதிராக தான் முன்னின்று ஆண்டவருடைய அந்த வல்லமையை வெளிப்படுத்தி இவர் எல்லாவற்றையும் எதிர்த்து அழித்து அனைத்தையும் ஒரு புனிதமாக்குகின்ற ஒரு சிறந்த ஒரு வீரராக தன்னை வெளிப்படுத்துகின்றார். ஒரு முறை அம்மாவுக்கும் மகளுக்கும் ஒரு சின்ன ஒரு சண்டை. மகள் அடிச்சுட்டே இருக்காங்க. அந்த பொண்ணை வேகமாக வீட்டை விட்டு வெளியில் ஓடும்பொழுது 4 பக்கமாக என்ன செய்தான்? சிலுவை போட்டுகிட்டே வேகமாக ஓடுது. எல்லாம் கேட்குறாங்க, என்ன உங்கள் அம்மா அடிக்கிறாங்க, சிலுவை போட்டுகிட்டே ஓடுற? இல்லை எங்கள் மறைக்கல்வி டீச்சர் சொன்னாங்க, சாத்தான் உன்னை எப்போதெல்லாம் துரத்துதோ அப்போ என்ன செய்யணுமா? சிலுவை போட சொன்னாங்க. இப்போ எங்கள் அம்மா வந்து யாராக மாறிட்டாங்க? சாத்தானாக மாறிட்டாங்க. அப்போ எத்தனை சாத்தாங்க இருக்குன்னு தெரியலையே, அப்படி தானே? சரி, ஓகே, வெரி குட். எல்லாமே ஏஞ்சல் தாங்க இருக்குங்க, எல்லாமே ஏஞ்சல். அதனால் நம்ம சாத்தானை பற்றி பேச தேவை. அதுபோன்று தான் பல நேரத்தில் அந்த எண்ணங்கள் தான் நமக்குள்ளே இருக்கின்ற சாத்தான். யார்? நம்முடைய தீய எண்ணங்கள். பிறரோடு நாம் பகிர்கின்ற பொழுது, நெல் வார்த்தைகளை பகிரும் பொழுது, பிறர் இருப்பதை நாம் பகிர்ந்து மகிழும் பொழுது, நான் ஒரு வானதூதர், ஒரு ஏஞ்சலாக நான் மாறுகிறேன். அந்த தீய எண்ணத்தை பார்க்கும்பொழுது வழக்கமாக நம்ம வீட்டில் ஒரு 2வது ஞான ஸ்நானம் கொடுப்போம். என்ன கொடுப்போம்? பேயின்னு சொல்ல மாட்டோம் யாரையும். வழக்கமாக என்ன சொல்லுவோம்? குட்டி சாத்தான் தான் சொல்லுவோம். ஏன்னா பேய்க்கு நிகர் யாருமே கிடையாது. அதனால் என்ன சொல்லுவோம்? குட்டி சாத்தான். வீட்டில் 2வது ஞான ஸ்நானம் குட்டி சாத்தான்னு சொல்லி நம்ம பேர் ஒன்று ஞானஸ்நானம் கொடுத்துருவோம். ஏனென்றால் அந்த தீய எண்ணங்களுக்காக நாம் கொடுக்கின்ற அந்த ஒரு பெயர். எனவே அது போன்ற எண்ணங்களை எல்லாம் நம்மிடமிருந்து நாம் எப்பொழுதும் களைய வேண்டும். ஆண்டவருக்கு நிகர் என்று தன்னையே வெளிப்படுத்திய அதே வானதூதர், அவருக்கு நிகராக நின்று அவருடைய செயல்களை எல்லாம் ஆண்டவரை போன்று மற்றவர்களுக்கெல்லாம் உதவி செய்கின்றவர், அவருக்கு ஈடு இணையாக நின்று செயல்படுகின்றவர், அவரையும் ஆண்டவர் என்று நாம் அழைக்கின்ற அளவுக்கு அவர் ஆசிரை அதிகமாக பெற்று தருகின்றவர். அவரை போன்று நாமும் எப்பொழுதும் மாற வேண்டும். அவருடைய கையில் என்ன வச்சுருக்கார்? வழக்கமா மிக்கேல் அதிதூதருடைய கையில் என்ன இருக்குது? கையில் கோலா, ஈட்டி இல்லையா? ஒன்று தராசு, இன்னொன்று ஈட்டி. அந்த தராசு தீமைகளை அழிப்பதாகவும், அந்த தராசு வந்து எதற்காக? நம்முடைய மனதை அங்கே என்ன செய்வதற்காக? அளவிடுவதற்காக. நம்முடைய மனமானது நன்மை செய்ய தூண்டுகின்றதா அல்லது தீமை செய்ய தூண்டுகின்றதா, நல்ல மனசான்றாக என்று செயல்படுகின்றதா என்று நம்முடைய மனதை அங்கே அளவிட பயன்படுத்துவதாக அந்த தராசை அங்கே அவர் கையில் வைத்திருக்கின்றார். ஈட்டியானதை நாம் பார்க்கும் பொழுது அந்த கீழே யாரை வந்து குத்துற மாதிரி இருக்குது? சாத்தான குத்துற மாதிரி இருக்குது, அந்த பேயை குத்துற மாதிரி. ஒரு பாட்டி அடிக்கடி மாதம் முடிஞ்ச உடனே என்ன செய்வாங்களாம்? 2 பேரையும் அழகாக தொட்டு தொட்டு கும்பிட்டு போவாங்களாம். திடீர்னு ஃபாதர் கேட்டார், ஏம்மா கீழே இருக்கிற அந்த பேயை தொட்டு கும்புறன்னு கேட்டோடனே, ஒருவேளை அங்கே போனால் அந்த எனக்கு ஏதாவது கொஞ்சம் சலுகை கிடைக்கும், எங்கே நரகத்தில் கொஞ்சம் சலுகை கிடைக்கும், அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, 2 பேரையும் நான் இப்போ ஐஸ் வச்சுக்கிறேன், நான் அப்படி இருந்தால் தான் என் வாழ்க்கையை நான் ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்கிறாங்க. அது போன்று தான் பல நேரத்தில் என்ன செய்கிறோம்? அந்த தீய எண்ணங்களும் நல்ல எண்ணங்களும் நாம் ஒன்றாக இணைத்து செயல்படுகிறோம். அப்படி அல்ல, நம்முடைய புனிதரை போன்று நல்ல எண்ணங்களை நாம் அதிகமாக உருவாக்கி கொண்டே இருக்க வேண்டும், அதிகமாக நேசிக்க வேண்டும், அன்பு செய்ய வேண்டும், மன்னிக்க வேண்டும், ஏற்றுக்கொண்டு நாம் வாழ முயற்சி செய்ய வேண்டும். அதுக்கு அடுத்ததாக அவிடம் காணப்படுகின்ற மிக முக்கியமான ஒரு பண்பாக அனைத்து நோய் நொடிகளிலிருந்து விடுதலை அளிக்கின்றவர். மருத்துவரால் முடியாதவர்கள்,
கைவிடப்பட்டவர்கள் எல்லாரையும் கொண்டு வந்து செய்வாங்க. வழக்கமாக மிக்கேல் அதிதூதருடைய அந்த கெபியிலோ குர்சடியிலோ அப்படி ஆலயத்திலோ எங்கு நாம் சென்றாலும் அதிகமாக நாம் பார்க்கலாம். இது போன்ற அந்த தீய சாத்தானால் பிடிபட்டவர்கள் என்று கொண்டு வரும் பொழுது அவர்கள் அனைத்தையும் விரட்டி அடித்து அங்கே ஒரு புது மனிதனாக ஆண்டவர் வழியாக அந்த ஆற்றலையும் வரலையும் பெற்ற அவர் ஒரு புது மனிதனாக ஒவ்வொருவரையும் மாற்றி அங்கே நமக்கு வாழ்வு அளிக்கின்றார். எனவே நம்முடைய பாதுகாவலர் தூய மிக்கேல் அதிதூதர் அவரை போன்று அந்த நல்ல எண்ணத்தை ஆண்டவரை நாம் எப்பொழுதும் போற்றவும் புகழவும் ஆண்டவருக்கு உகந்த செயல்களாக நம்முடைய செயல்கள் எப்பொழுதும் இருக்கவும் நாம் தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் நம் அனைவரின் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். அனைவரும் மன்றாட்டுக்கு எழுந்து நிற்போம். திருப்பாடல் 91:11 நீர் செல்லும் இடமெல்லாம் உன்னை காக்கும்படி தம் தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவார் என்ற இறைவார்த்தையின்படி மிக்கேல் அதிதூதர் வழியாக நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய சமூகத்தையும் ஆண்டவர் நிறைவாக மிக்கேல் அதிதூதர் வழியாக காத்து வழிநடத்தும்படியாக நம்முடைய விண்ணப்பங்களை எடுத்து கூறுவோம். ஆசீரும் அருளும் நிறைந்த அன்பு தந்தையே இறைவா, எம் திரு தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர், பொதுநிலை பணியாளர்கள் அனைவரும் உலகிற்கு உப்பாகவும் ஒளியாகவும் இருந்து பணியாற்ற வேண்டிய பலத்தையும் உடல் நலத்தையும் அவர்களுக்கு அளித்து காத்திட வேண்டுமென்று எம் பாதுகாவலர் தூய மிக்கேல் அதிதூதர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எமக்கு ஆசி வழங்கி உமது முகத்தை என்மேல் திருப்பும் கருணை நிறைந்த இறைவா, எமது மத்தியில் நோயினால் வாடுவோர், தனிமையில் இருப்போர், கவலையினாலும் துன்பங்களினாலும் கலங்குவோர், தேவையில் உழல்வோர் அனைவருக்கும் ஆறுதலையும் நிம்மதியையும் அளித்து காத்திட வேண்டுமென்று இறைவா எம் பாதுகாவலர் தூய மிக்கேல் அதிதூதர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் புகலிடமும் பலமுமாகிய இறைவா, வேலை வாய்ப்பின்றியும் போதிய வருமானமின்றியும் பொருளாதார நெருக்கடிக்குள் அகப்பட்டு அல்லலுறும் எம் பங்கை சார்ந்த அனைவரும் வெகு விரைவில் வளர்ச்சியை காணவும் இருப்பதை மற்றவர்களோடு பகிர்ந்து வாழும் மனப்பக்குவத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தரள வேண்டுமென்று எம் பாதுகாவலர் தூய மிக்கேல் அதிதூதர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உம் பெயரை சிறப்புற செய்வேன் என்ற எங்கள் அன்பு தந்தையே, எம் பங்கில் உள்ள அனைவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். திருமணவரன், குழந்தை பாக்கியம், கடன் சுமைகளிலிருந்து விடுதலை, தீராத நோயிலிருந்து விடுதலை, அரசு வேலை வாய்ப்பு, நீதிமன்ற வழக்குகளில் இருந்து விடுதலை என்று பல்வேறு விண்ணப்பங்களோடு எம் பாதுகாவலரை நாடி தேடி நம்பிக்கையுடன் வரும் ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் கனிவாய் செவிசாய்த்து நிறைவாய் எங்களுக்கு தந்தரள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வு தரும் ஊற்றை எம் இறைவா, இவ்வழியாக கடந்து செல்லும் ஒவ்வொரு வாகனமும் அதனை ஓட்டுகின்ற ஓட்டுநர்கள் பயணிகள் அனைவரையும் நீர்தாமே பாதுகாத்து எந்தவித ஆபத்து விபத்து நடைபெறாமல் நலமுடன் பயன் செய்யவும் இயற்கை சீற்றங்கள் தேவையற்ற மரணங்கள் அனைத்திலிருந்தும் எங்களை காத்தருள வேண்டுமென்று எம் பாதுகாவலர் புனித மிக்கேல் அதிதூதர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒரு சில நிமிடங்கள் கண்களை மூடி நம்முடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களை மிக்கேல் அதிதூதர் வழியாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். கேட்கிறவன் பெற்றுக்கொள்ளுகிறான் என்ற இறை வார்த்தையின்படி நாம் கேட்ட விண்ணப்பங்களுக்கும் நம்முடைய உள்ளத்திலே நாம் எழுப்பிய விண்ணப்பங்களுக்கும் ஆண்டவர் கனிவோடு செவிசாய்க்க வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
கேட்பதிலும் நிறைவாய் பெறுகின்றோ, நிறைவாய் பெறுகின்றோ. பலி பொருளாய் என்னை தந்தே பலியாய் ஏற்றிடுவார். தந்தையும் நீ தந்தது, மனிதமும் மாண்பும் நீ தந்தது, உயிரும் உறவும் நீ தந்தது, உலகும் யாவும் நீ தந்தது. எனதென்று யாதொன்றும் இல்லை, எல்லாமே நீ தந்ததானும். உன் பாதத்தில் காணிக்கையாகுகிறேன், காணிக்கையாகுகிறேன். பலி பொருளாய் என்னை தந்தே பலியாய் ஏற்றிடுவார். உடலான்மா அனைத்தையுமே உனதாய் மாற்றிடுவார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக்கொடுக்கும் இத்திருப்பலி நாம் எல்லாம் அல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபிப்போம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து வெளியே ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புகழ்ச்சி பலியை உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மை தாழ்மையோடு வேண்டுகின்றோம். வானதூதர்களின் பணியால் மாண்புக்கு உரிய உமது திருமுன் கொண்டு வரப்பட்ட இக்காணிக்கைகள் உமக்கு ஏற்புடையதாய் இருக்கச் செய்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். உம்முடைய முதன்மை வானதூதர் மிக்கேல் வழியாக உமது புகழ் குறைவின்றி பறைசாற்றப்படுகின்றது. ஏனெனில் உம் படைப்புகளாகிய வானதூதர் பெறுகின்ற புகழ் எல்லாம் உமது மாண்பையும் ஆட்சிமையும் மேன்மைப்படுத்த உம்மிடமே வந்து சேருகிறது. அவர்கள் பல்வேறு அணிகளால் அலங்கரிக்கப்பட்டு சிறந்து விளங்குவதால் நீர் அளவு கடந்த மாண்புடையவர் எனவும் அனைத்திற்கும் மேலானவர் எனவும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக காட்டுகின்றீர். அவர் வழியாகவே வானதூதரின் பெரும் திரள் உமது மாண்பை கொண்டாடுகிறது.
அவர்களோடு நாங்களும் அக்களித்து உம்மை தொழுது வணங்கி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 படைகளின் கடவுளா ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியாய் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. தனிப்பட்ட நபர்களுக்கு பாதுகாவலராக இருக்கக்கூடியவர் மிக்கேல் அதிதூதர். மரண படுக்கையிலே இருக்கக்கூடியவர்களுக்கு பாதுகாவலாக இருக்கக்கூடியவர் மிக்கேல் அதிதூதர். இராணுவத்திலே காவலர்களாக பணியாற்றக்கூடிய, காவல்துறையிலே பணியாற்றக்கூடியவர்களுக்கு பாதுகாவலராக இருக்கக்கூடியவர் மிக்கேல் அதிதூதர். திருச்சபைக்கு பாதுகாவலராக இருந்து பாதுகாத்து வழிநடத்தக்கூடியவராக இருக்கக்கூடியவர் மிக்கேல் அதிதூதர். உடல்நலமற்று நோயினாலே பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு நோயிலிருந்து விடுதலையை கொடுக்கக்கூடிய ஒருவராக இருக்கக்கூடியவர் மிக்கேல் அதிதூதர். நம்முடைய ஊருக்கு ஒரு பாதுகாவலராக, பல்வேறு மரணங்களிலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒருவராக அவரை நம்முடைய ஊரின் இந்த எல்கையிலே அவருக்கென்று ஒரு கெபியை நிறுவி இந்த நாளிலே நாம் சிறப்பு செய்கிற இந்த வேளையிலே நம்முடைய வேண்டுதல்களை நாம் நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். பிள்ளைகளை ஆசிர்வதிக்கும்படியாக போகிற போதும் வருகிற போதும் இப்போதும் எப்போதும் நம்மை காத்து காவல் தூதர்கள் வழியாக, முதன்மை காவல் தூதரான மிக்கேல் வழியாக காத்து வழிநடத்தும்படியாக, குடும்பத்திலே நோயிலிருந்து உடல் நலமற்றதிலிருந்து நமக்கு பூரண சுகத்தை விடுதலையை கொடுக்கும்படியாக, பொருளாதார நெருக்கடிகளிலிருந்து நமக்கு நல்ல உயர்வை கொடுத்து நம்முடைய பொருளாதாரத்தை மென்மேலும் ஆசீர்வதிக்கும்படியாக, நம்முடைய தொழில் நலிவிலிருந்து நமக்கு மேன்மையை கொடுக்கும்படியாக, நம்முடைய குடும்பத்திலே சமாதானமின்மையிலிருந்து சமாதானத்தை கொடுக்கும்படியாக, பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை இறைவன் கொடுக்கும்படியாக, நம்முடைய குடும்பத்திலே நல்ல வரனுக்காக எதிர்பார்த்திருக்கக்கூடிய இளைஞர் இளம்பெண்களுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல வரனை அமைத்து கொடுக்கும்படியாக, இந்த ஆண்டிலே நல்ல மழையை கொடுத்து நம்முடைய பகுதியிலே நம்முடைய விவசாயங்கள் சிறந்து நல்ல பலனை கொடுக்கும்படியாக, இன்னும் பல்வேறு விதங்களிலே நம்முடைய குடும்பத்திலே நாம் எடுத்திருக்கிற சுக காரியங்களை, திருமண காரியங்களை, வீடு கட்டுகின்ற முயற்சியை இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து மிக்கேல் அதிதூதர் வழியாக இந்த ஆண்டு நமக்கு ஒரு சிறப்பான ஒரு ஆண்டாக அமைய இந்த அப்பரச காணிக்கைகளோடு ஒப்பு கொடுப்போம். இந்த அப்பமும் ரசமும் இறைவனுடைய உடலாகவும் இரத்தமாகவும் மாறுவது போல நாம் ஒப்பு கொடுத்திருக்கிற வேண்டுதல்களிலும் ஒரு மாற்றத்தை ஆண்டவர் இந்த நாளிலே கொடுக்கும்படியாக சிறப்பாக வேண்டி ஜெபிப்போம். வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கு எல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இந்த அப்பரச காணிக்கைகளையும் எங்களையும் அதே தூய ஆவியால் புனிதமாக்கி அருள வேண்டுமென்று உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுபனவாக அவர் பணித்தவாறே இத்திருப்பலியை நிறைவேற்றுகிறோம். ஏனெனில் அவர் கையளிக்கப்பட இருந்த முந்தின இரவு தம் சீடர்களோடு பந்தியில் அமர்ந்திருக்கையில் அப்பத்தை கையிலெடுத்து தந்தைக்கு நன்றி கூறி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் கையளிக்கப்படும் என் சரீரம்.
அவ்வண்ணமே அவர் உணவு அருந்திய பின் ரசம் நிறைந்த கிண்ணத்தை எடுத்து தந்தைக்கு நன்றி கூறி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என மிக்கேல் அதிதூதருடைய விழா நாளன்று ஒன்று சேர்த்திருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென்று உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். இத்திரு அவையை வழிநடத்தி வரும் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். ஆண்டவர் நாளிலே தன் பிரசன்னத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கின்ற வேளையிலே மிக்கேல் அதிதூதரை நமக்கு உடையாக கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துங்கள். மிக்கேல் அதிதூதரிடத்திலே உதவி கேளுங்கள், என் கூடவே இரும். ஆண்டவர் இயேசு என்னோடு என்னாலும் அவர் இருப்பதால் நீர் போதுமான பாதுகாப்பையும் பராமரிப்பையும் எனக்கு வழங்குகிறீர், என் குடும்பத்துக்கு வழங்குகிறீர். ஏதோ நாளிலே ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அனைவரும் இணைந்து என் கூடவே இரும்போ இயேசுவே என்ற பாடலை பக்தியோடு கண்களை மூடி பிரசன்னத்தால் நிரப்ப பெற்று இயேசு எங்கெங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கே இந்த காவல் தூதன் மிக்கேல் அதிதூதர் இருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். எனக்குள் இயேசு இருப்பதால், என் குடும்பத்தில் இயேசு இருப்பதால், என் வாழ்க்கையில் இயேசு இருப்பதால் என் பாதுகாவல் மிக்கேல் அதிதூதர் என்னோடு இருக்கிறார். நான் எத்தீங்கிருக்கும் அஞ்சிடேன் என்று சொல்லி ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவர் நாளில் நம்மை அபிஷேகம் செய்யட்டும். என் பிரசன்னம் உமக்கு முன்பாக செல்லும் என்று சொன்ன இறைவன் அதில் உண்மையாய் இருக்கிறார். அதை கண்டுணர்கின்ற பிள்ளைகள் பாக்கியவான்கள். ஒப்புக்கொடுப்போம். எல்லோரும் கண்களை மூடி பக்தியோடு இறை பிரசன்னத்தை உணர்ந்து எந்த ஒரு பராக்கிற்கு இடம் தராமல் இந்த இடத்தில் நலம் நல்குவேன் என்று சொல்லி ஆகாய் புத்தகத்தில் 2:9 வாசிப்பதைப் போல இந்த இடத்தில் நலன்களை பொழிந்து பாதுகாத்து வந்திருக்கிறார். எந்த ஒரு தீமையும் எந்த ஒரு இறப்பும் விபத்தும் ஏற்பட வேண்டாம். ஆண்டவர் தாமே புனித மிக்கேல் அதிதூதர் மூலமாக நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி ஒப்புக் கொடுத்து இப்பாடலை நாம் பாடி நாம் ஜெபிப்போம். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே எல்லோரும் கரங்களை விரித்து ஆண்டவரே, எங்களை அபிஷேகம் செய்பவரே, இல்லாமல் நான் வாழ முடியாது. எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். என் பக்கத்திலே இரும், என் கூடவே நல்ல ஆயனே, இந்த உமக்கு நன்றி. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிர்
உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே. உயிரற்ற வாழ்க்கையிலே உயிரற்ற வாழ்க்கையில் ஜீவனானிரே. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வெளிச்சம் நீரே, எல்லோரும் ஜீவனும் நீரே. ஆண்டவரே, ஆசீர்வதியும், நலமாக்கும். அப்படியால் பங்கு தலத்தை நீ ஆஸ்வதிக்கிறாங்க. கூடவே ஏறும் இந்த தலத்திலே நாளிலே வந்து மன்றாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் ஆஸ்வதியும். நன்மை தரங்களால் நிரப்போம். என் பக்கத்திலே ஏறும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானிரே, சோதனை நேரத்தில் நண்பனானிரே. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானிரே, நலமாக்குவரே. இதோ அனைத்து நோய்களும் எங்களை விடுவிப்பீராக. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே ஆண்டவரே, மாற்றமிக்கவரே, இரக்கத்தின் ஊற்றே, ஒவ்வொரு அன்புக்குள்ளாரை கொண்டும் எந்தெந்த குடும்பங்கள் ஆபத்தான சூழலை சந்தித்து மனவேதனையோடு நெருக்கடியோடு ஆண்டவரை எதிர்பார்த்த சாவை சந்தித்து மன வேதனைகளோடு இருக்கக்கூடிய குடும்பங்களை தொடும் நலமாக்கும். இனிமேல் இந்த தீமை உன் கூடாரத்தை நெருங்காது என்று கூறி அன்பு பிள்ளைகளுக்கு உறுதி வழங்குவீராக. ஆஸ்வாதால் நிரப்புவீராக. அறிந்தும் அறியாமல் செய்த தவறுகளை நீரே மன்னிப்பீராக. ஆண்டவரே, உங்களுடைய அல்கொலைகளால் நிரப்பும் இந்த நாளிலே மைக்கேல் அதிருடைய திருவிழாவை கொண்டாடி ஒவ்வொரு அன்பு மக்களையும், ஒவ்வொரு குடும்ப தலைவர்களையும், ஒவ்வொரு அன்பு மக்களையும், ஒவ்வொரு குடும்ப தலைவிகளையும் நீ ஆஸ்வதித்து நலத்தால் முடிவீராக. என் கூடவே பக்கத்திலே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துகில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியிலே ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலே உமக்கு உகந்தவராயிருந்த ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்விலே பங்கு பெற தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல
மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்து இருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய குற்றம் குறைகள் அனைத்தையும் பாராமல் உம்மீது நாங்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கையையே கண்ணோக்கி எங்களுக்கு ஒற்றுமையையும் அமைதியையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் கிறிஸ்துவின் அன்பையும் சமாதானத்தையும் அமைதியையும் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் அது திரு உடலும் திரு இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் உடலுக்கும் உள்ளத்துக்கும் அருமருந்தாகிட அருள் புரியும். இதோ இறைவனுடைய செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இவருடைய விருந்திற்கு அழைக்க பெற்றிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. இத்திருவிருந்தில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் பங்கு பெற அன்போடு வேண்டுகிறோம். பிற மக்கள்
மிக்கேல் அதிபரிடத்தில் சிறப்பாக ஜெபிக்க மன்றாட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த திருவிருந்தில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் பங்கு பெற அன்போடு வேண்டுகிறேன். நன்றி. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உடலை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார், அவர் என்றுமே வாழ்வார். அழியா உணவும் நீரே, உடலும் இரத்தமும் நீரே, உள்ளும் வந்தவர் நீரே. ஆன்ம உணவும் நீரே, அழியா உணவும் நீரே, உடலும் இரத்தமும் நீரே, உள்ளும் வந்தவர் நீரே. இயேசுவே என்னில் வருவாயே, நேசமே என்னில் நிறைவாயே. இயேசுவே வருவாயே, நேசமே என்னில் நிறைவாயே. இறங்கி வாருமே, என்னில் வாருமே, இறங்கி வாருமே, என்னில் வாருமே. ஆன்ம உணவும் நீரே, அழியா உணவும் நீரே, உடலும் இரத்தமும் நீரே, உள்ளம் வந்த நீரே. கொண்டாய் புயலில் சரிந்த மரம் நான் வேராய் தாங்கிக் கொண்டாய். கலைந்து போன மேகம் நான் கருவில் தாங்கிக் கொண்டாய். புயலில் சரிந்த மரம் நான் வேராய் தாங்கிக் கொண்டாய். பாலையில் தவித்த மனிதன் நான், பாலையில் தவித்த மனிதன் நான், நிழலாய் என்னில் படர்ந்தாய். கரையை உடைத்த நதியும் நான், அணையாய் நீ நின்றாய். இறங்கி வாருமே, என்னில் வாருமே, இறங்கி வாருமே, என்னில் வாருமே. ஆன்ம உணவும் நீரே, அழியா உணவும் நீரே, உடலும் இரத்தமும் நீரே, உள்ளம் வந்தவர் நீரே. அழிந்து போகும் ஊடல் நான், அன்பே உணவாய் வந்தாய். உறவுகள் மறந்த நிலையில் நான், உறவாய் என்னில் வந்தாய். அழிந்து போகும் ஊடல் நான், அன்பே உணவாய் வந்தாய். உறவுகள் மறந்த நிலையில் நான், உறவாய் என்னில் வந்தாய். திரியே எல்லா விளக்கு திரியே எல்லா விளக்கு நான், ஒளியாய் என்னில் வந்தாய். கடலில் தவிக்கும் படகாய் நான், திசையாய் நீ நின்றாய். இறங்கி வாருமே, என்னில் வாருமே, இறங்கி வாருமே, என்னில் வாருமே. ஆன்ம உணவும் நீரே, அழி
அழியா உணவும் நீரே, உடலும் இரத்தமும் நீரே, உள்ளம் வந்தவர் நீரே. இயேசுவே என்னில் வருவாயே, நேசமே என்னில் நிறைவாயே. இயேசுவே என்னில் வருவாயே, நேசமே என்னில் நிறைவாயே. இறங்கி வாருமே, என்னில் வாருமே, இறங்கி வாருமே, என்னில் வாருமே. ஆன்ம உணவும் நீரே, அழியா உணவும் நீரே, உடலும் இரத்தமும் நீரே, உள்ளம் வந்தவர் நீரே. ஆன்ம உணவும் நீரே, அழியா உணவும் நீரே, உடலும் இரத்தமும் நீரே, உள்ளம் வந்தவர் நீரே. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகிறோம். இதனால் இந்த உணவின் ஆற்றலால் வலிமை பெற்ற நாங்கள் முதன்மை வானதூதர் மிக்கேல் வழியாக நிறைவான பாதுகாப்பையும் மீட்பின் பாதையையும் நாங்கள் கண்டுகொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பதாக. எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி.